சொகுசு கார்களில் ரகசிய அறையை உருவாக்கி பதுக்கி கடத்தப்பட இருந்த 50 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஆபத்து பொட்டலங்கள். அதிகாரிகளின் அதிரடி ஆக்ஷனால் பறிமுதல் செய்யப்பட்ட 200 கிலோ கஞ்சா. மூளையை மழுங்கடிக்கிறது உள்ளிட்ட பல ஆபத்துகளை உருவாக்குற கஞ்சா சிக்கியது எப்படி, எங்கு கடத்தப்பட இருந்தது, கடத்தியது யார்? நாகப்பட்டினம் மாவட்டத்துல கஞ்சா கடத்தல் மற்றும் விற்பனையை தடுக்கிறதுக்காக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஹர்ஷ் சிங் அவர்களுடைய உத்தரவின் பெயர்ல போலீசார் தீவிரமான வாகன சோதனையில ஈடுபட்டு இருக்காங்க. அதோடைய ஒரு பகுதியாதான் கீழையூர் காவல் நிலைய சரகத்துக்குட்பட்ட பகுதியில வாகன சோதனை நடந்திருக்கு. அந்த நேரத்துல வெளி மாவட்ட பதிவெண் கொண்ட 3 சொகுசு கார்கள் ரொம்பவும் வேகமா கடந்து போயிருக்கு. சந்தேகப்பட்ட போலீசார் அந்த வாகனங்களை நிறுத்தி சோதனை செஞ்சிருக்காங்க. அப்பதான் காரோட சீட் கவர், காரோட கதவு, டிக்கின்னு பல இடங்கள்ல ரகசிய அறைகள் உருவாக்கப்பட்டு அதுக்குள்ள கஞ்சா பொட்டலங்கள் மறைத்து எடுத்து செல்லப்பட்டது தெரிய வந்திருக்கு. இந்த கடத்தல் சம்பவத்தில் ஈடுபட்ட விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூரை சேர்ந்த தட்சிணாமூர்த்தி, சிவமூர்த்தி, திருப்பூர் மாவட்டம் இடுவாய் பகுதியை சேர்ந்த மணிராஜ், புதுக்கோட்டை மாவட்டம் மணல்மேல்குடி பகுதியை சேர்ந்த கௌதம்னு 4 பேரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டுட்டு இருக்காங்க. விசாரணையில ஒடிசா மாநிலத்திலிருந்து தான் இந்த கார்ல 50 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள கஞ்சா பொட்டலங்கள் கடத்தி எடுத்து வரப்பட்டிருக்கிறதாகவும் படகு மூலமா அது இலங்கைக்கு எடுத்து செல்லப்பட இருக்கிறதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. ஹர்ஷ் சிங் அவர்கள் பதவி ஏற்றதுக்கு அப்புறமா இதுவரைக்கும் இலங்கைக்கு கடத்தப்பட இருந்த 1200 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறதாகவும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. இந்த சம்பவத்தை தொடர்ந்து அந்த 3 கார்கள், 200 கிலோ கஞ்சா, விலை உயர்ந்த செல்போன்கள்னு அத்தனையும் அந்த நபர்கள் கிட்ட இருந்து பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு.